ஹாய், ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 லிட்டர் அளவுக்கு பாலை வந்து ஒரு 20 மினிட்ஸ் காய வச்சு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணி இந்த மாதிரி பன்னீரை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு பாலை வந்து 20 மினிட்ஸ் நல்லா காய வச்சுட்டு 1 கப் அளவு சர்க்கரை, கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் அளவுக்கு பாதாம், முந்திரி, நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் பால் நல்லா சுண்ட காஞ்சதும் தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து ரசமலாய் பால்ஸ் மாதிரி நல்லா வந்து ரவுண்டாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணிக்கு 2/2 கப் அளவு சர்க்கரை விட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற ரசமலாய் பால்ஸ் வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, பாலில் வந்து நாம் வேக வச்சுருக்கிற ரசமலாய் பால்ஸை ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்டியான ரசமலாய் ரெடி. பாய்.